ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கான ட்ரேடிங் செஷன் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே, மார்க்கெட் ஓவரால் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முக்கால்வாசி ரெட்டில் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக க்ரீனில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 26,000 சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ரைட், ஓகே. சார், இப்போது எல்லாம் சொல்லிடலாம் சார். மார்க்கெட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னால் தான் சார் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மேலே சப்போர்ட்டு, கீழே ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறீங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்க, கீழே சப்போர்ட்டுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிறது தானே சார். இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் டவுன்னா கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் பண்ணியிருப்பாங்களே. யாருன்னா சொல்கிறதுக்கு என்ன ஆகுது சார்? இதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடி சொல்லணும் இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். அதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் உங்களுடைய வீடியோவை லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது ஃப்ரீயாகவே வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இது காலையிலே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய வியூஸ் இந்த மாதிரி வரும் அப்படின்னு. கீழே என்ன இதெல்லாம் ஒரு சப்போர்ட், இதெல்லாம் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகினா இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா கீழே டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி. இது மென்ஷன் பண்ணது பார்த்தோம்னா நம்மளுடைய ஆல்மோஸ்ட் எல்லா வியூவர்ஸ், யூடியூப் வியூவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் அவங்களுடைய என்ட்ரி போட்டாங்க. இது காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அது காமிக்கல விடுங்க. அது எதில் மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சா, கீழே போச்சா, மேலே போச்சா, அதெல்லாம் வேணால். அது என்ன மாதிரி வியூஸ் அப்படின்றத மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ப்ரெசென்ட். அப்போது இதில் நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லோரும், இல்லை பிஇ பார்ப்பாங்க. அதாவது நீ என்ன செக்டாரில் பண்ணுறீங்களோ அது நம்ம இப்போ ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோன்னா ஏ ஃபார் என்ன டேஷ் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் எடுத்து தெரிஞ்சுங்க. சொல்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ யூடியூப்பில் 1008 பிரச்சனைங்க வருது. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணல, ஏ அப்படின்ற மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு உங்களுக்கு. கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ஒரு புல் பேக்கில் ஒரு டவுன் சைடுக்கான. இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஏன்னா ப்ரைஸு இந்த 200 EMA கிட்ட இல்லையா, இந்த இடத்துல ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்ருக்காங்க இங்கே. ஸோ அதனால் ரியாக்ஷன் தான் இந்த 200 EMA லைன் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆனது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்துல காலையில் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிவிட்டு முக்கால்வாசி பேர் எக்ஸிட் ஆகிட்டாங்க. புதுசாக வந்தவங்க பை சேல் நிறைய பேர் ஓவர்ட்ரேடிங் இந்த ஏரியாவில் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டிங் திரும்பவும் சப்போர்ட் கிட்ட திரும்பவும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறேன், சப்போர்ட் கிட்ட திரும்பணுன்னா அங்கே ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். அப்போ தான் ப்ரைஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே ஒன்லி பிளைண்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு பண்ண முடியாது. இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் டைப் கீழே ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டும் ரிவர்ஸ் திரும்பலாம். அல்லது ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறமா ப்ரைஸ் திரும்பலாம். மேபி அந்த 29ஆம் தேதி என்ன மாதிரி நடக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் க்ளோசிங் கொடுங்க, எந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் இடத்துல. அப்போ நம்ம ஒரு அப்பர் சைடு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போது இந்த 26, 120 பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த 29ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? சரி, பிளான் இதுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெண்டாக இங்கேயே க்ளோஸ் கொடுத்துச்சு சார் இந்த இதில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 26, 120 போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது 7 நம்மளுடைய டிசிஷன் எடுத்திருக்கோம். இது ஏன்னா இப்போது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்கிறத விட முடியத்துக்கு ரன்னிங்கில் சொன்னால் இன்னும் ஒரு சில பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் மேபி இந்த க்ரீன் கலர் சாலிடாக இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த வாய்ப்பை வரணும் இல்லையா? இந்த இதில் ஏதாச்சும் பேட்டர்ன் க்ரியேட் ஆனதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இது 7 என்னுடைய வியூஸ் என்னென்னா நெக்ஸ்ட்டு இது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ஏரியாவுக்கு மேலே இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்தது இல்லையா? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு 26, 120 நம்மளுடைய அடுத்த ஒரு பதிவை பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் நடக்கும், ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ இந்த 26,000 இல்லை இதை தொடும், மீண்டும் ஒரு முறை தொடும். ஸோ தொட்டுட்டதுக்கப்புறமா இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் இது இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் 15 நிமிஷம், இது 10 நிமிஷம் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மேபி பெருசாக ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துரும். ஓகே, சரி. இப்போ மார்க்கெட் ரியாக்ஷன் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இந்த 26,000 தாக்கு பிடிக்குமா சார் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது. மேபி இந்த இடத்துல எஸ்எல்எம் போட்டிருப்பாங்க, ரவுண்ட் நம்பருக்கு இல்லையா? ஸோ எஸ்எல்எம் போட்டதுக்கப்புறம் மேபி இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் எடுத்தால் மேலே மார்க்கெட் போகும். சரி, ஓகே.
அப்போது இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுமா? எஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இங்கே ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து சப்போர்ட்டு, பிரேக் டவுன், ரெசிஸ்டன்ஸ், ஸோ அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிக்கு போயிடலாம். பியில் என்ன மாதிரி ஒரு பதிவு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. அதாவது செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. நான் எல்லாம் ஓல்டு பாலிசிலாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ க்ளீனாக செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. அப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர் எது வரலாம் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த 58,900 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் ஃபைனல் சப்போர்ட்டு இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மேபி மார்க்கெட் அந்த 58,900 அல்லது இங்கேயே கூட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் இருக்குது? இங்கே இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த 59,150 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம். ஸோ ப்ரைஸு அது வெள்ளம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ 29ஆம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இதில் வேறு ஒரு ஷார்ட் சைடு இன்னும் கீழே என்ன போகுமா சார், இன்னும் இது லோலாம் பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு என்னுடைய பிளான் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த லோலாம் கட் ஆகிட்டுனா, இந்த லோ கட் ஆகிட்டுனா ரொம்ப பெரிய ஃபால் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த ஏரியா ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ரொம்ப பெரிய ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இது பிரேக் டவுன் ஆகுமா இல்லையான்னு மேபி மார்க்கெட் நியூஸ் பேஸில் ஏதாச்சும் ஒரு பெரிய தகவல்கள் என்ன வந்துச்சுன்னா மேபி மார்க்கெட்டு ரொம்ப பெருசாக க்ராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, சரி, இப்போது பெரிய டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துலாம் ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு. ஓகே, இந்த 200 EMA ஆக்சுவலாக நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 200 EMA நான் பிலீவ் பண்ணுறதுனால மேபி இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக சப்போர்ட் எடுத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைனல் சப்போர்ட் எடுத்த இடங்கள் எல்லாம். ஓகே, மேபி மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸில் என்ன கீழே வந்துச்சுன்னா ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல மார்க்கெட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த சப்போர்ட்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து எஸ்எல் இருக்கும். ஸோ எஸ்எல் ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ டிசிஷன் என்ன எடுக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம். சார் இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கமெண்ட் கேட்டிருந்தேன், ஈவினிங் மார்க்கெட்டில் அப்டேட் அதை பற்றி கொடுக்கலாம் அப்படின்னு. இன்னும் கமெண்ட்ஸ் வந்து அதில் பெருசாக ஒன்றும் வரல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த க்ரூட் ஆயிலோட கமெண்ட் கேட்டிருந்தீங்க, நேச்சுரல் கேஸ் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் 2 பேர் கேட்டிருந்தா வந்து அதுக்கு சப்போர்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேர் கேட்டிங்கன்னா ஓகே, இவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அந்த பதிவை பதிவிடலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.